ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், மேஜிக் சிட்டின்னு சொல்லி முதல்ல நான் ஒரு வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மேஜிக் சிட்டியின் நைட் வியூ வந்து இன்னும் அழகாக இருக்குமென்று அதில் சொல்லியிருப்பேன். அதை இன்றைக்கு நாங்கள் அந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமென்று தான் இன்றைக்கு திரும்ப இந்த மேஜிக் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் இங்கே வந்து ஃபுல்லாக இருட்டே இல்லை. இப்போ தான் வந்து இங்கே ஒரு 6:30 ஆகுது. இங்கே இன்னும் இருட்டில் இங்கே 8 மணி ஆகும் ஃபுல்லாக இருட்டி கொண்டு வரதுக்கு. ஆனால் இப்போவே வந்து இங்கே லைட்டெல்லாம் போட்டுட்டினோம். முன்னுக்கே பாருங்க இப்படி தான் இருக்குது வியூ மேஜிக் சிட்டின்னு சொல்லி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு மேஜிக் சிட்டியை பற்றின விஷயங்கள் வந்து முதல் வீடியோவிலே சொன்னபடியாக இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஒரு இந்தியன் பீப்புள் வந்துருந்தது. ஸோ நான் முழுக்க இந்த வீடியோ வந்து நைட் வியூ எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய கதைச்சு போர் அடிக்க விரும்பல. ஸோ இந்த வீடியோவை நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியே பார்ப்போம். அவங்களுக்கு இந்த மேஜிக் சிட்டி இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நைட்லேன்றதை காட்டணுமன்ற ஒரே ஒரு மைண்ட் செட்டோடு தான் நான் இங்கே இன்றைக்கு வந்து நான் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இதுக்கு முதல் நான் காட்டின இந்த மேஜிக் சிட்டின்ற வீடியோவில் வந்து இதுக்கு பின்னுக்கு ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லித்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை கொண்டு போய் காட்டே இல்லை. ஆனால் அது வந்து நைட்டில் தான் இன்னும் அழகாக இருக்குமென்றபடியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த பார்க் வியூவையுமே இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மரங்களுக்கெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ நல்லா வச்சிருக்கணும் இந்த இடத்த வந்து. உண்மையில் ஒரு ட்ரிப் பாரம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இந்த இடத்த இரவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இன்னும் நல்லமன்றது தான் என் ஒப்பீனியன். வாங்க பின்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி முதல் பார்ப்போம். இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நல்ல வித்தியாசமாகவே அதையும் ரெடி பண்ணியிருக்கணும். அப்படியே இதில் ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது. கீழால் தண்ணியல் எல்லாம் போய் கொண்டிருக்குது. ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருக்கணும். இதுலேயுமே வந்து படகு சவாரிகள் வந்து இருக்குது. எப்படி நாங்கள் அங்காலையும் போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து
ஒரு சின்ன நான் அந்த நடக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று செட் பண்ணியிருக்கணும். அது தூரத்துலேருந்து பார்க்கல உங்களுக்கு தெரியுது, அந்த நல்லா இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். இடைக்கிட இப்படி விஷயங்கள் வச்சிருக்கணும், என்னென்ன இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருக்கணும். அதோடு வந்து இப்படி இருந்து கதைக்கிறதுக்கும் இப்படி ரவுண்டாக வந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து செய்திருக்கணும். ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா இப்படி லைட் போட்டிருக்கிறது இடைக்கிட வந்து இப்படி லைட் ஸ்டாண்ட் வச்சிருக்கணும். அதில் வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகிக்கொண்டே இருக்குது ஸ்பீக்கர் வச்சு. இது பாருங்க, தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிக்கொண்டு இருக்குது. அதில் லைட் எல்லாம் செட் பண்ணி எப்படி ஒரு வியூ இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இதிலெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் உண்மையாக அவ்வளோ நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் இருட்டுச்சுன்னு சொன்னால் இன்னும் இது நல்லா இருக்கும். இதில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே போய் படகு சவாரி செய்யலாம். ஸோ இப்படித்தான் இருக்குது. நைட் இன்னும் கொஞ்சம் இருட்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இது நான் முதல்ல உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து இந்த குடையலை வச்சு அலங்கரிச்சிருப்பினோம். அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இதில் இப்படித்தான் இருக்குது. நான் நினச்சேன் இந்த குடையிலுக்கு இடையேக்குள்ளேயும் லைட்டுகள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமென்னா நான் அப்படியே வெளி செய்ய இல்லை. அதோட மேலே தான் வந்து நாங்கள் அந்த மீன்கள் பார்த்த அக்வேரியம் இருக்குது. அந்த சிவர்கள்லேயுமே வந்து ஃபுல்லாக லைட்டுகள் போட்டிருக்கணும். அதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இங்கே வந்து மின்சாரம் வந்து இயற்கை வாயுவில் தான் இயற்கை எரிவாயுவை வச்சு தான் அதிக அளவாக வந்து உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லினோம். அதால் வந்து மின்சாரத்தை அதிக அளவாகவே இங்கே வந்து பயன்படுத்தினோம். ஏண்டா இங்கே வந்து நைட் வந்து பகல் மாதிரி தான் இருக்குமென்னு சொல்லலாம். ஏன்னாண்டா எங்கேயுமே நான் இருட்டாக இருந்து காண இல்லை. எல்லா இடத்துலையுமே இங்கே லைட் வசதி தேவையான அளவுக்கு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து தாராளமாக வந்து லைட்டுகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து இருட்டினாலுமே இருட்டுன்றதை பார்க்க முடியாத அளவுக்கு தான் இந்த உஸ்பெகிஸ்தான் இருக்குதுன்றது பெரிய விஷயம். இதில் பாருங்க, ஒரு லைட் செட்டப்பில் வந்து இந்த ஒரு கார் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். இந்த Formula 1 கார் மாதிரி தான் இருக்குது. இந்த ஷேப் வந்து ரெட் கலர் லைட் கொடுத்து செஞ்சிருக்கணும். உங்களுக்கு சைட் வியூவிலேருந்து பார்க்கக்குள்ள தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் உண்மையில் அவ்வளோ நல்லா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களையும் எவ்வளோத்துக்கு ஒரு க்ரியேட்டிவாக செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கு செய்து வைத்திருக்கணும். நல்லா இருக்கும் உண்மையில் பார்க்கக்குள்ளேயே. நைட் வந்தது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த விஷயங்களை நானே வந்து மிஸ் பண்ணியிருப்பேன் நைட் வெராட்டிக்கு. அதனால் வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கக்குள்ளே. அதுவும் நேராக பார்க்கக்குள்ளே இன்னும் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேராக வந்து இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு வெளிநாட்டு ட்ரிப் ஒன்று நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டையும் கன்சிடர் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நாடு. அதோட வந்து இப்படி ஸ்கெட்ச் பண்ணுற ஆக்களும் இருக்கணும். ஸோ உங்களோட படங்களை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணி தெரிவிக்கணும். நீங்கள் வேணுமுன்னா ட்ரை பண்ணலாம். நிறைய கடைகள் வந்து நைட்டில் தான் நீங்கள் ஓப்பனில் இருக்குது. அன்றைக்கு நாங்கள் பார்க்கக்குள்ளே வந்து சில கடைகள் வந்து க்ளோஸில் இருந்தது. இது வந்து நைட்டில் தான் நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணினோம் இங்கே. இதால் வந்து நாங்கள் போய் எக்ஸிட் ஆகலாம் வெளியில். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வெளியே போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் இருந்து இந்த இன்னும் நல்லா இருட்டிட்டது. இந்த முன் பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் நான் உங்களை காட்டுவோம்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன சொல்கிறது, இப்படி ஒரு இடத்தை எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னே தெரியல. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இதில் இருந்து அவ்வளோ நல்லா இருக்குது லைட்டுகளும். ஸோ இன்றைக்கு இந்த அழகான விஷயத்தை உங்களுக்கு காட்டினதில் எனக்கு
நல்ல சந்தோஷம். ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு நல்ல இடத்த காட்டுறேன் உங்களுக்கு.